வணக்கம். இன்னைக்கு நான் பார்த்தீங்கன்னா, செஸ்ட் கிளாஸ் இன்னைக்கு எனக்கு. இதுல வந்து மிஷின்ல பெஞ்ச் பிரஸ் போடுறேன். இது 15 கவுண்டு நான் போடுறது. இப்போ புதுசா நீங்க ஜிம்முக்கு போறீங்க அப்படின்னா, நீங்க வந்து குறைஞ்சது 8 கவுண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 8, 2வது செட்டு 10, 3வது செட்டு 12, இல்ல 3 செட்டுமே நீங்க 8, 8 போட்டா கூட பரவால்ல தான். நீங்க ஆரம்பத்துல வெயிட்ல கம்மியாவே பண்ணுங்க. போக போக உங்களுடைய வெயிட்டுகள கூட்டிக்கோங்க. இது முடிச்சுட்டு, இதுக்கப்புறம் வந்து நான் ரோப்ல ஃப்ளைஸ் போடுவேன். அந்த ஃப்ளைஸ் கிளாஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கிளாஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம உடம்ப பார்க்கும்போது நமக்கே ஒரு அழகா இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதையும் உங்களுடைய ஒர்க் அவுட்ல நீங்க சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இந்த ஒர்க் அவுட்ட நீங்க பண்ணி பார்த்தீங்கன்னா, அதனுடைய ஃபீல் உங்களுக்கு தெரியும். இப்ப நான் ஒர்க் அவுட் பண்றத பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அது எப்படி இருக்கும்? எப்படி இருக்கு? அப்படின்னு அந்த உடம்புலாம் பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு டைட்டா எந்த கிளாஸுமே இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க. உடம்ப அந்த கைய டைட் பண்ணி அந்த கிளாஸ நீங்க போட ஆரம்பிங்க. லூஸா விட்டு நீங்க போட்டீங்கன்னா, அது அவ்வளோ ஒண்ணும் ஒர்க் அவுட் ஆகாது. நீங்க நினைக்கிற மசில்ஸ்ல. அதனால டைட்டா ரோப்பா இருந்தாலும் சரி, தம்பிளா இருந்தாலும் சரி, ராடா இருந்தாலும் சரி, டைட்டா பிடிச்சுக்கோங்க. டைட்டா பிடிச்சு உங்களுடைய கிளாஸ போடுங்க. இது முடிச்சதுக்கப்புறம் வந்து ம் ஆமர்கள் வந்து நம்ம ரோப்ல போடுறேன். இது புதுசா ட்ரை பண்ணேன். இதுவும் நல்லா தான் இருக்கு. இந்த கிளாஸும் போடுங்க. போட்டு பாருங்க. போட்டு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவா இருந்தாலும் என்னுடைய நிறை, குறைகள், இல்ல நான் சொல்ற விதங்கள் எதுவா இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸ்ல போடுங்க. நான் அத திருத்திக்கிறேன். உங்களுக்காக மாத்திக்கிட்டு எப்படி நான் அத கிளாஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். நெறைய பேர் எனக்கு கமெண்ட்ல போடுறீங்க. இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இத சொல்லுங்க, அத சொல்லுங்கன்னு போடுறீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப நிறைவா நான் அத உணர்றேன். நன்றி. மீண்டும் உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை.